பதவி வேண்டாம், ராஜினாமா பண்ணா நீங்க கைதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால அவர் பதவியை அவரே ராஜினாமா செஞ்சிருக்காரு. நல்ல முடிவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 10 ரூபாய் பாலாஜி தான் எல்லாரும் அவர் சொல்றாங்க. அதனால ஊழல் வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததை தான் வரவேற்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழக மக்களே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை நான் பார்க்கிறேன். ஒரு மூத்த அமைச்சர் பொதுவெளியிலே எப்படி பேசணும் என்பது கூட தெரியாமல் ஒரு மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் அவர் பேசிய பேச்சுக்கள் எந்த ஒரு தனி நபரும் அதை ஏற்றுக்கல. அதை திமுக ஆட்சியினரே முதலமைச்சரே உடனடியாக அதை கண்டித்து அவருடைய பதவியை அன்றே பறித்தாங்க. இப்போ அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அதை வரவேற்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே ஜாமீனில் தான் வெளியே வந்தார். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு பதவி வேணும்னா கண்டினியூ பண்ணுங்க, பதவி வேண்டாம், ராஜினாமா பண்ணால் நீங்கள் கைதுல இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் அவர் பதவியை அவரே ராஜினாமா செஞ்சுருக்காரு. நல்ல முடிவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 10 ரூபாய் பாலாஜி தான் எல்லாரும் அவர் சொல்கிறாங்க. அதனால் டாஸ்மாகில் ஏற்கனவே ஏகப்பட்ட விலை விற்கிறாங்க. இப்போ வேறு வெயில் காலம் வேறு, கோல்டு பீரு ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றாங்க. அதனால் அதை விட மோசமாக திமுக எம்எல்ஏ ஒருத்தர் அவங்க இந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்தில் தண்ணி பாட்டிலுக்கு பதில் பீர் பாட்டில் வச்சுருக்கிறாரு ரிஷிவந்திய தொகுதி எம்எல்ஏ. ஸோ இதெல்லாம் ஒரு தப்பான உதாரணம். நிச்சயமாக 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்ததை ஒட்டுமொத்த தமிழகம் வரவேற்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.